தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உலகின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நெறி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் செயற்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும்
கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய பல கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு உள்ள கவியின் தலைப்பு விந்து நாதமே உயிர் தாங்கி. உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியும் அலை ஜீவகாந்தம். உயிர்காந்தம் உடலில் அணு அடுக்கை காக்கும். உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும். உயிர்காந்தம் உடலில் மின் குறுக்கு ஆனால் உடலில் வலி நோய்கள் இவையாக மாறும். உயிர்காந்தம் மின் குறுக்கால் வற்றி போனால் உயிர் தாங்கும் வித்துடையும் உயிரும் போகும். உயிர் மையங்கள் என்று பொதுவான ஒரு மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்ட ஒரு கருத்து தான் நம்முடைய உடல் மையம். உயிர் அப்படி குடிகொண்டிருக்கின்ற வகை என்ன? உயிர் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் சித்தர்கள் அதற்கு விடை சொல்கிறார்கள். கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டே மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 என்று திருமந்திரத்தில் ஒரு கவிதை இருக்கு. அதாவது ஒரு உயிர் துகள் எவ்வளவு சிறியது என்றால் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு இருக்கிறதுலேயே மிக மிக நீளம் குறைந்த முடி பசுமாட்டுடைய ரோமத்தில் இருக்கக்கூடியது. அந்த முடியை 100 கூறாக்கி அதிலே ஒன்றை எடுத்து 1000 கூறாக்கினால் என்ன அளவு வரும்? அதாவது இன்றைக்கு விஞ்ஞானம் ஒரு கணக்கு சொல்லுது பாருங்க. ஒரு செகண்ட், ஒரு வினாடியை 1000 கூறாக்கினால் மில்லி வினாடி, அதை 1000 கூறாக்கினால் மைக்ரோ வினாடி, அதை 1000 கூறாக்கினால் நானோ வினாடி, அதையும் 1000 கூறாக்கினால் பைக்கோ வினாடின்னு கணக்கு சொல்லுது பாருங்க. ஒரு அனுமானத்துக்கு தான் சொல்லுது. மில்லி வினாடி ஓகே, மைக்ரோ வினாடி வரைக்கும் வந்திருப்பாங்க. நானோ பைக்கோன்றது ஒரு அனுமானத்துல தான் இருக்கு. அதுக்கான கருவி என்ன கண்டுபிடிக்கல. எப்படி விஞ்ஞானம் சொல்கிறதோ அதே போல ஒரு ஓமானத்தை திருமந்திரம் சொல்றது பாருங்க. ஒரு சிறு ரோமத்தை 100 கூறாக்கி அதை 1000 கூறாக்கினால் எவ்வளவு வரும்? 1,00,000 வச்சு. அப்போ அந்த சின்ன முடியை 1,00,000 கூறாக்கினா என்ன வரும்? அது போல் மிக நுணுகியது என்று திருமந்திரம் சொல்லுது. அதே போல காலத்தின் நுண்ணழகுன்னு வரும்போது பைக்கோ வினாடின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதே மகர்ஷி வருகின்ற போது காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம் அப்படிம்பாரு. சரி, ஏதோ ஒரு வகையில எதை மனதால் சிறியது என்று நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு சிறியது. அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கே ஆதாரமாகிய நுண்துகள், இறைத்துகள். அந்த இறைத்துகளே தான் விண்ணாகி விண் உயிராக மாறுகிறது. மாறியதற்கான காரணம் என்ன என்றால் ஈர்ப்பு சக்தி, காந்த ஆற்றல். இப்போ காந்தம் இல்லை என்றால் எதுவுமே நிகழ்ந்திருக்காது. வான்காந்தம், ஜீவகாந்தம், வளம், ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. அதனால இந்த காந்த தத்துவத்தை விட்டு விட்டோம் என்றால் பிரபஞ்ச ரகசியத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, இறை தத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் காந்த புராணம் என்பதைத்தான் கந்த புராணமாக மருவியது. சரி, இந்த இறை துகள் விண்ணாகி விண் உயிர் துகளாக
மாறிய ஒரு பரிணாமம். அதே போலதான் தன்னை அறிய முடியாத அறிவு எழுச்சி பெற்று மனித அறிவாக வருகின்ற போதுதான் அதை தன்னையே அறியக்கூடிய சிறப்பை பெறுகிறது. அதாவது அனைத்து சிறப்புகளுக்கும் மூலம் ஒரு நுண்மையான வித்து. அதை ஆண் உயிராக சொல்கின்ற போது விந்து என்றும், பெண் உயிராக சொல்கின்ற போது நாதம் என்று சொல்வார்கள். 2 வகையா என்று கேட்டால், நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம என்று திருப்புகழ் சொல்லி. அப்ப கலந்த ஆதி என்றால் நாத விந்து கலாதி என்பது கலந்த ஆதியின் அர்த்தம். அப்ப நாதமும் விந்தும் கலந்த ஆதி பொருள், இறைநிலை என்று அர்த்தம். அதுவேதான் வேத மந்திர சுரூபாய நமோ நம. வேதம் என்பது இறை துகள், அந்த மந்திரம் என்பது அதிர்வுகள். அப்ப சுழற்சி தோன்றுகின்ற போதே அதிர்வும் இருக்கும். அதிர்வு இல்லாமல் சுழற்சி ஏற்படாது. ஆனால் அது எவ்வளவு நுண்மையாக இருக்கிறது என்பதிலே தான் நம்முடைய புரிதல் பேதப்படுகிறது. அப்போ நம் காதால் உணரக்கூடிய, கருவிகளால் அளக்கக்கூடியது மட்டும் அல்ல, காதுக்கும் கருவுக்கும் எட்டாத நுண் இயக்கங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கு. சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி என்பார் மகர்ஷி அவர்கள். இப்படி உயிர் விண்ணாம் சூக்குமம்மாம் உடலுக்குள்ளே அந்த உயிர் என்ற ஆற்றல் அது கருவுக்கும் எட்டல, கருத்துக்கும் எட்டல, இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது என்று கவிஞர் வாலி ஒரு பாடலை சொல்லுவார். இப்படி உணர முடியுமே தவிர அளக்க முடியாத ஒரு நுண் ஆற்றல் உயிர். எனவே உயிர் விண்ணாம் சூக்குமம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியும் அலை ஜீவகாந்தம். இப்ப இந்த காந்த தத்துவத்துல மிக நுட்பமான ஒரு கருத்து என்ன என்றால், காந்தம் தான் குவிந்து விண்ணாகிறது, விண் இயங்குகின்ற போது காந்தமே வெளியாகிறது. இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால் எப்படி தன்னை அறிய முடியாத பேரறிவு பகுத்தறிவின் மூலமாக தன்னை அறிகிறது என்பது புரிய வரும். சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற நிலை, அது ஈஸ்வர் என்று சொல்வார்கள். சிவமே எழுச்சி பெற்ற நிலையில அதுக்கு ஈஸ்வர்னு பேர். அந்த எழுச்சி பெற்ற நிலையிலே தன்னிறக்கம் கலப்புறுகின்ற போது கிவரிங் பிளஸ் கம்ப்ரஷன், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அது இறை துகளாக வெளிப்படும். அந்த இறை துகளிலே இருப்பு, இயக்கம், காந்தம், இதுதான் விதி. ஆனா அவருடைய அளவை பார்க்கிற போது இருக்கிறது எந்த கருவுக்கும் கணிப்புக்கும் எட்டாத அளவு. அது இருப்பு என்ன, இயக்கம் என்ன, காந்தம் என்ன, எல்லாம் காந்த துகளாக கூட வச்சுக்கலாம் என்று ஒரு கருத்து பரவலாக தத்துவத்தில் இருக்கே தவிர அதையும் சிறப்பாக குறிப்பிட்டு இதுதான் என்று பேச முனைந்தால் இருப்பே இயக்கம் இரண்டும் கலந்ததே காந்தம். இது மாற்ற முடியாத அடிப்படை கூறு. இருப்பு பிறகு இயக்கம் இரண்டும் கலந்த நிலை காந்தம். இந்த துகளை விண்ணாக மாறுகின்ற போது இருப்பு இருப்போடு சேரும், இயக்கம் இயக்கத்தோடு கலக்கும், காந்தம் காந்தத்தோடு கலக்கும். அப்ப எத்தனை இறைத்துகள்கள் கூடி ஒரு விண்ணாகிறதோ ஒவ்வொரு இறைத்துகளின் வேகம் என்ன, எவ்வளவு இறைத்துகள்கள் கூடி விண்ணாச்சு, velocity of one God particle into number of God particles in the electron equal to total velocity of the electron. அவ்வளவுதான். இந்த விண்ணே இயங்குகின்ற போது அந்த
சுழற்சி வேகத்தால் உள்ள இருக்கின்ற வெளியெடுத்து வீசப்படும். அப்படி அதுல சேர்ந்த காந்த துகள்களே வெளியே வீசப்படுகின்ற போது பல துகள்கள் ஒரே சமயத்தில் வெளியேறுவதனால அந்த துகள்கள் தன்மாற்றம் அடைந்து அழுத்தம் என்ற நிலையிலே அது பஞ்சபூதங்களின் தன்மையாகும். தன்மாத்திரை, பஞ்ச தன்மாத்திரை. அப்போ தன்னிலை இருந்த போது அழுத்தமாக உணராத இறை துகள், காந்த துகள் விண்ணிலை இருந்து வெளிப்படுகின்ற போது அழுத்தம் என்று மாறுது இல்லையா? அப்போ மூலப்பொருள் ஒரு இறை துகள், அதுவே கூட்டத்துல விண்ணாகி எடுத்து வெளியே எரியப்பட்ட நிலையிலே பல துகள்கள் ஒரே சமயத்தில் வெளிப்பட்டு அடைந்த தன்மாற்றமே அழுத்தம் என்ற காந்த தன்மாற்றம். அதே போலதான் ஜீவன்களிலேயும் அடிப்படை ஜீவகாந்த துகள், இறை துகள் போலவே ஜீவாந்த துகள் தான் அடிப்படை. இவை கூடி உயிர் துகளாகிறது. அந்த உயிர் துகள் சுழல்கின்ற போது இதே காந்த துகள்கள் அதிக அளவிலே வெளியே வீசப்படுகின்ற போது அதை தொடு உணர்வாக அந்த உயிரே உணர்கிறது. தொடு உணர்வாக உயிருக்கு மூலப்பொருளாக அறிவு உணர்கிறது. உயிர் உணராது, அறிவுதான் உணரும். இப்படி இந்த உயிர் இயக்கத்தில் வெளிப்படுகின்ற ஜீவாந்த துகள்களே தன்மாற்றம் அடைய அங்க இருக்கிறது என்ன? இருப்பாகிய அறிவு, இயக்கமாகிய சக்தி. அப்போ இயக்கத்தில் இருப்பு மறைந்திருக்குல்ல, அறிவு மறைந்திருக்குல்ல, அதனால் அந்த காந்தத்தில் அறிவே அந்த தன்மாற்றத்தை அறியும். தனிய மையத்துக்கு வந்தது அறியணுன்றது இல்லை. காந்தத்துக்குள்ளேயே இருப்பும் இயக்கம் சேர்ந்தது தானே காந்தம். அப்ப இருப்பாகிய அறிவு இயக்கமாகிய சூழலிலே ஏற்படுகின்ற காந்த தன்மாற்றத்தை அறிவே அறிகிறது. இதுதான் காந்த தத்துவத்தின் மைய புள்ளி. இதை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றுக்கும் இதுதான் ஃபார்முலா. இதை தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது. அதனால் எல்லா வகையான குழப்பங்களுக்கும் அடிப்படை தெளிவு என்ன? இந்த சாமியம் தெளிவாக புரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களுக்கும், தோற்றங்களுக்கும் மூலப்பொருள் புரிந்து கொள்ளலாம். அதனால் உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியும் அலை ஜீவகாந்தம். உயிர்காந்தம், ஜீவகாந்தம் என்பதுதான் உயிர்காந்தம். ஜீவ என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. காந்தம் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அதனால் இங்க ஜீவகாந்தம் என்ற சொல் வேறு, உயிர் காந்தம் சொல் வேறு இல்லை. ரெண்டும் ஒரே சொல்தான், ஒரே பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். எனவே உயிர்காந்தம் உடலில் அணு அடுக்கை காக்கும். இந்த அணு அடுக்கு தான் ஆயுள் என்று கூட சொல்லலாம். குழந்தையாக இருக்கிற போது அந்த தோலிலே ஒரு மினுமினுப்பு இருக்கு பாருங்க, தேஜஸ் சொல்லுவோம். வளர வளர அந்த இறுக்கம் கூடிக்கொண்டே வரும் ஒரு பருவம் வரைக்கும். பிறகு முதிர்ச்சி நிலையிலே அது காக்கப்பெறும். பிறகு தளர்ச்சி நிலையிலே 40 வயதுக்கு பிறகு அந்த காந்தத்தன்மை குறைந்து கொண்டே வரும். அப்புறம் உடம்புல தோல் எல்லாம் ஒண்ணு தானாகவே தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த தோள்பட்டை இருக்கு பாருங்க, அங்க மட்டும் தோல் மினுமினுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த தோள்பட்டை ஒரு ஹேங்கர் மாதிரி. ஹேங்கரை சட்டையை தொங்க விட்டீங்கன்னு எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த தோள்பட்டையில இந்த தோல் தொங்கிக்கிட்டு இருக்கும். மற்ற இடமெல்லாம் தளர்ந்து போயிருக்கும், இங்க மட்டும் அந்த சுருக்கம் இல்லாம இருக்கும். ஸோ இவ்வளவுதான். அதனால்தான் என்னவோ இந்த உடம்பே சட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம சட்டையை மாத்திட்டு வேற சட்டை போடுற மாதிரி ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலிலே வாழ்கிறது அப்படின்னு கீதை சொல்கிறது இல்லையா? ஒருவேளை இந்த கருத்தை வச்சுதான் சொல்லியிருப்பாங்களா என்னவோ.
அது போல இந்த காந்த சக்தி என்ற எலாஸ்டிசிட்டி இருக்கிற வரைக்கும் தான், ஈர்த்து பிடிக்கின்ற தன்மை இருக்கின்ற வரைக்கும் தான் இளமை. அது தளர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா தானாகவே எல்லா உறுப்புகளும் தளர்ந்து போகும். இப்படி உயிர்காந்தம் உடலில் அணு அடுக்கை காத்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் இளமை. உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும். இது உடல் அமைப்பை மட்டுமல்ல, அந்த இயக்கத்திலே ஒரு வேகத்தை, திணிவை, ஆற்றலை இதெல்லாம் நடத்தி வைப்பதும் ஜீவாந்தத்துடைய திணிவு தான். அப்போ ஜீவாந்த திணிவு அதிகமாக இருந்தால், வயது ஆனாலும் கூட தோல் சுருக்கம் குறைவாக இருக்கலாம். ஜீவாந்தம் குறைந்து போனால் விரைவிலே தோல் சுருக்கம் ஏற்படலாம். அப்போ வயதிலே கூட ஒரு சிலர் வயது அதிகமானாலும் கூட சுருக்கம் இல்லாமல் இருப்பாங்க. சில வயது குறைந்தாலும் கூட தோல் சுருக்கம் ஏற்படும். அப்ப இரண்டுக்கும் ஒரே காரணம் தான் காந்தத்தினுடைய திணிவு நிலை. இப்படி உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும். அப்ப உடலிலே சக்தியாக உயிராக வெளிப்படுவதும் காந்த ஆற்றல் தான். மனதிலே உணர்வுகளாக தன்மாற்றம் அடைந்து அதை ஐம்புலன் சுகமாக உணர்த்தி வைப்பதும் காந்தலைகளே தான். அப்போ உயிருக்கு மூலம் காந்தலைகள். அப்போ காந்தம் எந்த அளவுக்கு திணிவாக இருக்கிறதோ அந்த அளவிலே தான் உயிரும் திணிவாக சக்தி மிக்கதாக இருக்கும். சரி, உயிர்காந்தம் உடலில் மின் குறுக்கானால், உயிர்காந்தம் உடலில் மின் குறுக்கானால், இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் வச்சுங்களேன், பம்ப் செட்டு, அது நீரை மேலே ஏற்றுவதற்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம். அது ஓடி ஓடி ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அதை நிறுத்த மறந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது ஓட ஓட வெப்பம் அதிகமாகி உள்ளே அந்த காயில் ஒன்று எங்கேயாவது கட் ஆயிடும். உடனே அது மேலே ஓடாது. அப்போ ஷார்ட் சர்க்யூட்னு சொல்கிறோம். அப்போ எந்த இடத்துல அந்த பாதுகாப்பு ஒயர் இருக்கு, அது கருகி போய் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இணைந்தால் அது ஷார்ட் சர்க்யூட் ஆகி வெப்பமாக நெருப்பாக மாறிவிடும். இதுதானே பல இடங்கள்ல ஃபயர் ஆக்சிடென்ட் வருவதற்கும் காரணம். இப்படி ஒரே மின்சாரம் தான், இதுல போய் அதில் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சுற்றுவட்ட பாதை சீராக இருக்கின்ற வரைக்கும் அது ஓட்டம் பயன்பாடு எல்லாமே இருக்கும். இடையிலே அது இணைப்பு ஏற்படுகிற போது, ஷார்ட் சர்க்யூட் ஆகிற போது அதுவே விபத்தாக மாறி போகிறது. அதே போலதான் உடலிலே காந்த சக்தி சீராக ஓடுகின்ற வரைக்கும் உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, கடந்து போக முடியாமல் தேக்கம் அடைகிறது, திசை மாறுகிறது என்றால் அந்த இடத்துல அது வழியாக உணரப்பெறும். அப்போ மின்சாரத்திலே கூட எது மின்சாரமாக ஓடுகிறது? எலக்ட்ரிசிட்டின்னு தான் சொல்லணும். பொதுவாக கரண்ட் என்று பயன்பாட்டிலே வார்த்தை பயன்படுத்துகின்றோம். அதுவும் இந்தியாவில் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி என்பது டெக்னிக்கல் வேர்டை மாறி போச்சு. பொதுவாக கரண்ட் இருக்கு அந்த கேட்போம். அப்போ கரண்ட் என்ற சொல் தொடர் இயக்கம் தான் அர்த்தம். கரண்ட் அக்கௌண்ட்டு, வாட்டர் கரன்சி இது எல்லாமே ஓட்டத்தை தான் குறிப்பிடும். அப்போ தொடர்ந்து ஓடுவது என்றால் ஓடிக்கொண்டிருப்பது எதுன்னு கேள்வி வரும் இல்லையா? தொடர்ந்து ஓடுவது மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. ஆனால் கரண்ட் என்று சொல்கின்ற போது தொடர் ஓட்டம். அப்போ தொடர்ந்து ஓடுகிறது என்றால் ஓடுவது எது? காந்தம் தான் தொடர்ந்து ஓடுகிறது. அதிலே ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அது விபத்தாகிறது. அதே போலதான் உடம்பிலேயும் ஜீவகாந்தம் என்ற அடிப்படை சக்தி தான் ஓடிக்கொண்டிருக்கும். அது ஓடக்கூடிய பாதை அடைபட்டு விட்டால் அங்க அது வழியாக மாற்றம் பெறும்.
வலியே காலத்தால் அதே இடத்துல நீடித்தது என்று சொன்னால் அதுக்கு நோய் என்று பெயர். இதை சமன்படுத்துகின்ற ஒரு வழிவகை என்ன என்றால் உடலே சமன்படுத்தி கொள்ளும். அதுக்கு பேரு நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம். எப்படி சமன்படுத்தும்? இந்த தேங்குகின்ற ஆற்றலே அந்த சர்க்கியூட்டை சரி பண்ணிக்கும். அப்போ அது நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்றோம். அது அது குறைபடுகின்ற போது, முடியாத போது வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி உள்ள அனுப்புறோம். அப்போ நம் உடலுக்குள்ளாகவே ஒரு உந்து சக்தி விரைவு ஏற்பட்டு அந்த தடையை நீக்கி சீர்பட்டு கொண்டால் அது நோய் எதிர்ப்பு சக்தி. இது போதவில்லை, வெளியே இருந்து தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னா அதுக்கு மறு உந்து சக்தின்னு பேர். மருந்து என்பது மறு உந்து சக்தி. அப்போ உடலில் இருக்கின்ற உந்து சக்தியோடு இது கூடுதலாக துணை நின்று அந்த சீர்கேட்டை சரிப்படுத்திவிடும். ஆனால் மறு உந்து சக்தி என்பது தான் மருந்து என்று சொன்னாங்க. சரி, இவற்றால் சரிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்கு, முற்றிய நோய்கள், இதுல ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த நோயே மரணமாக முடிவு பெறுகிறது. அதுபோல ஜீவாந்த ஓட்டத்தின் தடை ஏற்படுகின்ற போது வலி, முற்றிய நிலையிலே நோய், பிரிந்த நிலையிலே மரணம். அப்ப வாழ்க்கை என்பதே ஜீவகாந்தம் தான். அப்ப ஜீவன் சொல்றோம் இல்லையா, ஜடம் வேற ஜீவன் வேறன்னு பேசுறோம். அப்ப ஜீவன் என்ற சொல்லுக்கு ஜீவகாந்தம் என்பதுதான் அர்த்தம். அப்ப வாழ்க்கைக்கு அடிப்படையான ஆற்றல் என்பதனால் அதை உயிர்காந்தம், ஜீவகாந்தம் என்று சொல்லுகின்றோம். இப்படி உயிர்காந்தம் மென்புருக்கால் வற்றி போனால் உயிர் தாங்கும் வித்து உடையும், உயிரும் போகும். அப்ப அந்த உயிரை தாங்கி பிடிக்கின்ற காந்த களம், அதனால்தான் காந்த கருமையம், உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் என்பார் மகரிஷி. அப்போ பஞ்சபூத தோற்றங்கள் விண் சேர்க்கையில ஆகக்கூடிய எந்த தோற்றமும் உலகமும் உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டு அது இருக்கக்கூடிய விண் என்ற ஆற்றலுக்கு அடிப்படையாகிய இறைத்துகள் காந்தம், அது மையத்திலே இருந்து கொண்டு அந்த சுழற்சியை நடத்தி கொண்டிருக்கும். அப்போ உலகங்களின் ஈர்ப்பு உள் மையம் கொண்டது. அதே போல உயிர் வகைகளில் அதே இறைத்துகள் காந்தம் இங்கே ஜீவகாந்தம். அப்ப உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும், அப்ப சுழற்சி ஏற்பட்டால் அதுவே ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்ளும். எப்படி? மையத்தில் போல நீக்கவும் செய்யாது. இது நம்ம பார்க்க முடிந்ததா? பார்க்க முடியறதில்லை. அப்ப பார்க்கக்கூடியதை வைத்து புரிந்து கொள்ளலாம் இல்லையா, இப்படித்தான் இருக்கும்னு. அப்ப எது பார்க்கக்கூடியது என்றால் ஒரு சுழற் காற்று ஏற்படுகிறது. காத்து அங்க தெருவில் இருக்கிற புழுதி குப்பை எல்லாத்தையும் எடுத்து வட்டமாக சுழற்றி அடிக்கிறது. அந்த சுழற்சி அப்படியே போய் ஒரு வெட்ட வெளி வருகின்ற இடத்துல அந்த நிலத்திலே மையம் கொள்கிறது, சென்டர் பாயிண்ட். அப்படி மையம் கொண்ட பிறகு இப்ப சுற்றி கொண்டிருக்கிற பாருங்க பொருட்கள், இவையெல்லாம் அங்கிருந்து வெளியே வீசப்படும். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த குப்பை இலைகள் எல்லாமே ஈர்க்கப்பட்டு சுழன்றது. அது மையம் கீழே பூமிக்கு போன பிறகு மீண்டும் விரிவலையாக வெளியே வீசப்படுகிறது. இப்போ எதுக்கு ஈர்த்த, எதுக்கு வீசுற? இது ஒரு பொழப்பு கட்ட வேலை சொல்றோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். என்ன கண்டோம் இதுல சொல்லுங்க, என்ன இருக்கு இதுல பெருமைப்படுவதற்கு? ஒன்றும் இல்லை. கூடுதலும் பிரிதலுமே வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லை. ராமாயணத்துல கடைசியில ராமன் போகணும். அப்போ வசிஷ்டர் சொல்லுவார், கூடுதலும் பிரிதலும் தான் ராமா வாழ்க்கை.
அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு பூமியில அமைந்தது. உனக்கு முன்னாடி உனக்கு தாய் தந்தை எல்லாம் மேல போயிட்டாங்க, பிரிந்து மேல போயிட்டாங்க. இப்ப உங்க டர்ன். நீங்க உங்க சந்ததிகளுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க உங்க அவதாரத்தை நிறைவு செய்யுங்க என்று சொல்வார். அப்ப கூடுதலும் பிரிதலும் தான் வாழ்க்கை என்று வசிஷ்டர் சொன்னதாக வால்மீகி எழுதினாரு. அது மாதிரி இங்கே கூடுதலும் பிரிதலும் தான் உலகமே. அப்ப கூடியது இப்போ பிரிந்து போகிறது, அவ்வளவுதான். அப்ப கூடுகின்ற போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈர்த்து மையப்படுத்துகிறது, பிரிகின்ற போது மையமே உடைகிறது, அவ்வளவுதான். சரி, மையம் உடைகின்ற போது இந்த மரணம்னு சொல்றோம் இல்லையா, மரணத்தை யாராவது நேசிக்கிறாங்களா? உனக்காக காத்திருக்கிறேன் வா அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? வாழ்க்கையில் தெளிந்தவர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையே நிஜம் என்று நம்புபவர்கள் வெறுக்கிறார்கள். வெறுத்தாலும் போய்தான் ஆகணும். நான் இருக்கிறேன்னு சொன்னா விட்டுருவானா என்ன? நாம விரும்பினாலும் தானாக என்கவுண்டர் ஆனாலும் நடக்கிறது என்னவோ நடந்துகிட்டு தான் இருக்கும். சரி, இதுல என்ன கேள்வின்னா, ஏன் மரணத்தை கண்டு மனிதன் பயப்படுகிறான் இல்லையா? சில வீடுகளிலே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அமங்கலம் அப்படிம்பாங்க. எங்க எதிர் வீட்டுல பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க, வாய் மட்டும் அசையுமே தவிர சத்தம் வராது. என்னங்க அது ஏன் சொல்றதுக்கு என்னன்னு சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. பாம்பு சொல்றதுக்கே பயப்படுறவங்க சாவுன்னு சொல்லுவாங்களா என்ன? அப்ப ஏன் பயப்படுறாங்க அப்படின்ற போது ஓசோ சொல்லுவாரு, முதல் காரணம் வாழ்ந்ததிலே நிறைவு பெறவில்லை. நிறைவு என்பது என்ன? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த காரணம், இவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டோம், இவ்வளவு வசதி வந்துருச்சு, இத்தனை வருஷமா ஓடி ஓடி உழைச்சு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், அனுபவிக்க வேண்டாமா? ஆசை. அடுத்தது, நாம போயிட்டா இந்த வியாபாரத்தை யார் பார்த்துக்குவாங்க, குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க என்ற பந்தம், பாசம். நான்காவது காரணம், மரணம் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. இந்த 4 காரணங்களால் தான் மக்கள் இறப்பை கண்டு அஞ்சுகிறார்கள் அப்படின்னு. ஆனா வள்ளுவர் சொல்லுகின்ற போது அந்த முதல் காரணத்துக்கு விளக்கம் சொல்றார். வாழ்தலிலே நிறைவு பெறவில்லைன்னு சொன்னார் பாருங்க ஓஷோ. அந்த காரணத்தை வள்ளுவர் விளக்குறார். சூது என்ற அதிகாரத்துல இது வரும். ஏன்னா வாழ்க்கையின் அதிகாரம் கிடையாது, சூது என்ற அதிகாரத்துலதான் வரும். இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்ற உயிர் என்பார். அது என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன உதாரணத்தை நம்ம ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். துன்பம் அதிகமாக அதிகமாக வாழ்க்கை மீது பற்று அதிகமாகுங்கிறார். இப்போ நீங்க யார் அதிகமான பற்று வச்சிருக்காங்க பாருங்களேன். அதிகமான குழந்தைகள், அதிகமான பிரச்சனைகள், வறுமை, இவங்கெல்லாம் சாவதை விரும்ப மாட்டாங்க. ஏன் என்பது ஒரு கேள்வி. அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு வள்ளுவர், சூதாட்டத்துல ஓரளவுக்கு வெற்றி பெற்றவன், வசூல் பண்ணினவன், இன்னைக்கு இந்த வசூல் போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுவான். ஆனா பொருளை இழந்தவனும் ஆட்டத்தை விட்டு எழுந்திருக்கவே மாட்டான். அவனுக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டான். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே ஆடிக்கிட்டு இருப்பான். அப்ப ஏன் இவ்வளவு ஈர்ப்பு என்பதுதான் இந்த கேள்வி. ஏன் இவ்வளவு ஈர்ப்பு என்றால், இப்ப யார் சூதாட்டத்துக்கு போவாங்க? உழைக்காமல் குறுகிய காலத்தில் அதிக பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவன் தான் சூதாட்டத்துக்கு போவான் இல்லையா? உழைக்காமல் அதிக பொருளை
கூடிய சீக்கிரத்தில் ஈட்ட வேண்டும் என்ற ஆசை உள்ளவன் தான் ஷேர் மார்க்கெட்டு போவான். அந்த ஆசை இல்லாதவனுங்க போவானா? போக மாட்டாங்க. சரி, சும்மா போக முடியுமா? ஆடு, நான் ஜெயிச்சா கொடுக்குறேன் அப்படின்னா ஒத்துக்குவாங்கள? முதல்ல பணைய பொருள் வை, இல்லைன்னா வெளியே போ. அப்போ ஒரு முதல் கொண்டு போகணும், ஒரு கேபிட்டல் கையில் இருக்கணும். இப்போ நோக்கம் என்ன? இதை வைத்து பல மடங்கு சம்பாதிக்கணும்னு வந்தான். வராதது ஒரு வகை நட்டம், கைப்பொருள் போனது இன்னொரு நட்டம். ஒன்று ப்ராஃபிட் ஆஃப் லாஸ், இன்னொன்று லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். வர வேண்டியது போச்சு, வரல, இருந்தது போச்சு. 2 வகை நட்டம். எப்படி எந்திரிக்க முடியும் சொல்லுங்க? அதே போலத்தான் வாழ்க்கை என்பது சுகப்படுவதுதான், இன்பத்தை துய்ப்பதுதான் உயிர்களின் அடிப்படை நோக்கமே. மனசு மட்டும் இல்லை, எந்த ஜீவனும் துன்பத்தை நேசிக்காது, விரும்பாது. நுண்ணுயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் எந்த ஜீவனும் துன்பத்தை நேசிக்காது. உயிரின் இயக்கமே சுகப்படுவதுதான். அப்படி இருக்கின்ற போது துன்பத்தையே அதிகமா சந்தித்தால், இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழின்னு கேள்வி கேட்டா யார் பதில் சொல்லுவா? அப்ப என்ன ஆகுது? வாழ்க்கை நிறைவு பெறாது. ஏன் என்றால் இந்த 2 மட்டும் கூட வாழ்க்கை இல்லை. துன்பத்தையே நான் சந்திக்கல, அப்பப்போ இன்பம் வரத்தான் செய்யுது அப்படின்னாலும் கூட, இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி துய்த்தாலும் கூட 2மே வாழ்க்கையாகுமா? இது உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கை. இந்த உயிருக்கும் மனதுக்கும் உட்பொருள் ஒன்று இருக்குல்ல, அறிவு, இறைநிலை. அது எப்படி இதை ஏற்றுக்கொள்ளும்? பரிணாமத்தின் இயல்பே அறிவு புறப்பட்ட இடத்திற்கு மீண்டும் போகணும். முழுமைதான் அதனுடைய, எங்கேருந்து புறப்பட்டதோ அதே முழுமைக்கு போய் சேரணும். இது ஒன்றும் விரும்பி திட்டமிட்டு ஒன்றும் வரல. உள்ளது மறந்தது உலகங்களாய் உயிர்களாய், எல்லாமே லா ஆஃப் மியூட்டேஷன் தான், இயல்போக்க விதி, விபூதி யோகம். அதனால் இதுல நோக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்த நிலை மீண்டும் எங்கே புறப்பட்டதோ அங்கேயே போய் சேரணும். அது வரைக்கும் அது அந்த பரிணாமம் நிறைய பெறாது. அப்போ வாழ்க்கை என்பது என்ன என்றால், துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது வாழ்க்கை. பக்தி, ஞானம், முக்தி, மோட்சம், இதுதான் வாழ்க்கை. அப்போ இதை நடத்தவில்லை, வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் தோற்று போன வாழ்க்கை தானே. அப்ப தோல்வி எப்படி ஆத்மா ஏற்றுக்கும்? எப்படி சூதாட்டத்திலே தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அதே போல வாழ்க்கையில தோற்று போனால் எப்படி ஏற்றுக்கும்? அதனால் வாழவே விரும்பும். அப்ப யாருக்கு அதிகமான குழந்தை பிறக்குதுங்க? யாருடைய வினை பதிவுகள் திணிவாக இருக்கிறதோ அது பேட்ச் பேட்சா டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஏன் மனிதன் வளம் பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா, வளம் என்பது பொருளும் பதவி மட்டுமல்ல, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும். அப்ப அந்த நிறைவு வாழ்க்கைக்கு என்ன வேணும்? வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் பணத்தால் மட்டுமே நிறைவை பெற்றுவிட முடியுமா? பதவியினால் மட்டுமே உச்சம் தொட்டு விட முடியுமா? முடியல என்பது தானே பல பேர் பார்க்குறோமே. அப்போ இது வல்ல வெற்றியான வாழ்க்கைக்கு வழி. காரணம் ஏன் தெரியல? யாரும் சொல்லித்தரல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் பொருள் சார்ந்த உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று நம்புகின்ற வரைக்கும்
அதை பெருக்கிக் கொள்வதற்காகவே கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாகாது. ஆனா வாழ்க்கை என்பது மனமும் உடலும் அல்ல, ஆத்மா வாழ்க்கை. ஆத்மாதான் உடலை கட்டி கொண்டது, ஆத்மாதான் உடலை நடத்தி கொண்டிருக்கிறது, ஆத்மாதான் இன்பத் துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது, ஆத்மாதான் வாழ்கிறது. அப்போ உடலுக்கு மூலமே ஆத்மா. உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்துவிட்டு ஆத்மாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல, புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி நிறைவாகும்? ஒன்றும் ஆகாது. அதனால பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான், அது இருப்பவனும் எண்ணி பார்க்க மறுக்கிறான். இதுதான் உலகத்தின் அவலம். அதனால் இதிலிருந்து மாற்றம் பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று ஆத்மா சொல்லணும். இப்பிறவியை நான் நிறைவாக பயன்படுத்தி கொண்டேன் என்று ஆத்ம திருப்தி வரணும். அதற்கான ஒரே வழி கர்மயோகம், வேறு மார்க்கமே கிடையாது. மதங்கள் எதுவாக இருக்கலாம், வழிபாடு முறைகள் என்னவோ இருக்கலாம், ஆனால் அடைய வேண்டிய இலக்கு கர்மயோகத்தின் வழியாக மட்டுமே சாத்தியம். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவை வாழ்த்தினோம். நம்மை நாள்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் எண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்கு என்ற உரசல், நிலைவெளியில் எழுப்பு என்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதிர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, அன்பிய தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிறைவோடும் நீதி நிறைவு பெறுகிறது. இறையர்களும் ஒருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சேர்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி வாழ்க வையுடன், வாழ்க